ஏய் அடிப்பான் ஒதிப்பான் மெரிப்பான் குத்துவான் பல்ல கூட வச்சிடுவேன். என்னத்துக்கு? சும்மா இல்ல. ஆனா பணம் குத்துற கட்டு கட்டா கட்டு கட்டா கட்டு கட்டா எவ்வளவு குத்துட்டா? 1250. என்னது? வாங்கறதுனாவும் 50,000 55,000 வாங்குறானுங்க. எங்களுக்கு தரத்துனாவும் 1200 300க்கு மேல ஏற மாட்டேங்குது. தீபாவளி வேற பட்டாசுன்னா பொங்கலுக்கு பணம் கொடுத்தல, பணத்தை யாராண்டு கொடுத்தா? ஏய் பணத்தை கேட்டடா. வீட்டு தேடி போன வீட்டுல பணத்தை அவங்க உம்மாட்ட தான் கொடுத்தேன். யாரா? பணத்தை அவங்க உம்மாட்ட தான் கொடுத்தேன். அம்மாவோட கொடுத்தாங்களாமே. இதுக்கு சாட்சி சாட்சியா தெரியுமா? சாட்சி யாரு? அவங்க பொண்டாட்டி காமினி. யாரு? காமினி. உன் பொண்டாட்டி காமி. என்னத்தடா? என்னத்தா? என் பொண்டாட்டி பேருடா. பணத்தை எங்க அம்மா வாண்டி கொடுத்தேன். இதுக்கு சாட்சி என் பொண்டாட்டி காமினி. மொத்த இவள 2 பேர் தானே? அவளை குண்ணத அச்சுக்கிடா. ஐயோ அம்மா வெம்ப குண்ணத அச்சுக்கோ. 2 பேருமே 2 பேரும் ஆஃபர். மச்சான் ஆஃபர்ல தர நீ. ஏய் என்ன? இவள கௌரமாரிக்கு ஓரியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? என்னது? இதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? தங்கோத்த கேட்டாம் பாரு. அவன் ஒல்லியாகற கேட்டுக்கு இறங்கி போய் நம்மளால இறங்கவும் முடியாது. இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். 1008 தொழில். யாரா? பந்தவாசி பஸ்ஸால போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா எங்க சூத்திர நார ஊருக்கிறேன். நாங்க எவனை நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தானே முதல்ல என்ன அடிக்கிறது. சாப்பிடுறா சாப்பிடுறா. அவர் எனக்கு அன்னதானம் போட்டுங்கிறார். நடா பாவம் பண்ணும். பூண்டு விற்கிறவனும் புளி விற்கிறவனும் சங்கா விற்கிறவனும் பொறி உண்டு விற்கிறவனும் மண்டக்காய் விற்கிறவனும் அவனை சேர்த்துட்டு அவன் ஒரு டான்ஸ் ஆடுறான். அந்த மாதிரி குரூப்பு டான்ஸ் வேறையா. எஜமா என்ன வேலை தெரியும்? இதை விட்டா 1008 தொழில். யார் சிசியனை கேளு. சிசியா ஐயா ஓ எனக்கு நீங்க குரு. வேறங்க செருப்பாடி அதுக்குள்ள ஒரு குரு மறந்துட்டியா? ஆமாதான் ஐயா. நான் ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிறேன். இப்பதான் வளர்ந்து வர. பேசலாங்களா? பயப்படாது பேசு. நான் இருக்கிறேன். பயப்படாது பேசு. நீ இருக்கு ஒருத்தம்பா பயமா நிதி சுற்ற போயிட்டு தாக்கா. பேசலாங்களா ஐயா? பேசு பேசு. நல்லா என் பெருமை தூக்கி சொல்லு. இன்னோட தூக்கிறேன். அப்பா நினைக்காதீங்க. நான் யாரு? குரு. குரு நான் தானே. குரு நானு நின்னுங்கிற அவன் உட்காருவான். நான் நிக்கணுமா? வைத்தியக்காரனை புத்தி அவர் வாதியார் பேசுறாரு. ஏய் சிகரெட் கல்லாவனா சொல்றோம். பேசலாங்களா ஐயா? பேசு பேசு. கூட்டத்தை பார்த்தல நல்லா கத்து கத்து பேசு. நல்லா கத்து. கத்துறேன் ஐயா. கத்து. பொழுது வர்ற வரைக்கும் நான் கத்துறேங்க. 2 பாட்டு பாய்ட்டு 2500 ரூபாய் கேளுங்க. ஐயா பேசலாங்களா? பயப்படாத பேசு. இவ்வளவு வேகமா இறங்கி போறீங்களே. என்ன தொழில் தெரியுன்னு கேக்குற? அழகா உங்களுக்கு மேடை போட்டு லைட் போட்டு சாப்பாடு போட்டு. இதை விட நல்ல வருமானம் என்கிட்ட இருக்குது. என்னங்க இந்த ஊர் தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு போயிச்சு பாப்பாடே. உத வாங்குறதுக்கு கூட வர முடியாது. நீ ஆட்டாடாத. என் கூட வந்துரு. அருமையான தொழில். அந்த பையனை கூட போயிருக்காரு. ஓ ஐயா இனிமே உணர மாட்டாங்க. தனங்க அப்ப 52,000 வாங்கிக்கிறேன். ஏய் என்ன வேலை? நீ ஆட்டாடாத. என் கூட வந்துரு. என்ன வேலை? ஏன் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாக்கடை கடை பொறுத்தர என் கூட வந்து. இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலை? என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. ஆனா உந்து ஓத்தா நக்கற வேலை. நக்கற வேலை. என்ன வேலை? நக்கற வேலை.
சொல்லாத. வளைய விரிச்சு போட்டா இது மக்களுக்கு கேட்டானா? வளைய விரிச்சு போட்டா அத்திரத்தை மாட்டோம் இது மக்களுக்கு கேட்டா? ஏய், எதுவும் கிடைக்கலன்னா? அம்மா, துண்டில்லம்மா. இந்த சரவணி மாதிரி இது என்ன பண்ணுது? அழகான வேலையிலே எங்களைப் போல கலை உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம், நாங்கள் கற்றது கைமண்ணளவு, நாம் எல்லாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களாம். ஆய கலைகள் 64, இயல் இசை நாடகம். இந்த நாடகம் என்பது நமது மனதை நாடக்கூடியது. இந்த கலியுகத்திலும் இந்த மாபெரும் பொங்கல் திருவிழாவை சிறப்பிக்கும் இடையில் நமக்கெல்லாம் அறிய வாய்ப்பு கொடுத்த நமது பொத்தரை கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். அதாவது சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த அழகான வேளையிலே நீங்கள் சிரிப்பதற்காகவே இந்த காலை தூக்கி எங்கள் தலைமையில வைக்கக்கூடிய அருமை உள்ளம். சரி, ஒரு குழந்தை. இந்த அழகான வேளையிலே அத்திமூர் கிராமத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வரும் ஸ்ரீ ஞானஒளி நாடக மன்றம், ஸ்ரீ ஞானஒளி நாடக மன்றம் இளம்பெண் கோகிலா என்று சொல்லக்கூடிய அருமை உள்ளம் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னாருக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். அடுத்ததாக இந்த மாபெரும் சபையிலே இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். என்னடா கால தாமதம்னா? கட்டி கால கொட்டிருக்கேன். இந்த நாட்டின் பேர் என்ன? தமிழ்நாடு. சத்தியமன்னாடு. சத்தியமலை. சத்தியசிலமன்னா. ஏய், அவனுக்கு இருக்காம இருக்க மாட்டீங்க. அமைச்சர் சக்தி. ஒரு புகையில ஒரு சிங்கமா வந்து கொண்டு மன்னக சத்தியம்.